இடும்பைக்கு கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்ற மறைப்பான் உடம்பு. தன்னை சார்ந்துள்ள குடிகளுக்கு துன்பவராமல் தடுத்து தொடர்ந்து அக்குடிகளை காப்பாற்ற முயல்கிற ஒருவன் துன்பத்தை தாங்கிக் கொள்ளவே பிறந்தவனாக போற்றப்படுவான். குழுக்கள் அறிக்கைகள் அளித்தல். மதிப்பீட்டு குழுவின் அறிக்கைகள் அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். காந்திராஜன், மதிப்பீட்டு குழுவின் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2024-2026 ஆண்டிற்கான மதிப்பீட்டு குழுவின் 52 மற்றும் 53 அறிக்கைகளை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கின்றேன். அரசு உறுதிமொழி குழுவின் அறிக்கைகள் அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் திரு தி. வேல்முருகன், அரசு உறுதிமொழி குழுவின் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2024 மற்றும் 26 ஆண்டுக்கான அரசு உறுதிமொழி குழுவின் 134 முதல் 137 வரையிலான 4 அறிக்கைகளை குழுவின் சார்பாக இப்பேரவைக்கு அளிக்கிறேன். அரசின் சட்ட முன்னோடிகள் அறிமுகம் செய்தல். 2026 ஆண்டு தமிழ்நாடு நீர்வளங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல் மேலாண்மை மற்றும் பெருக்க சட்ட முன்னோடிவு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026 ஆண்டு தமிழ்நாடு நீர்வளங்கள் ஒழுங்குமுறைப்படுத்துதல் மேலாண்மை மற்றும் பெருக்க சட்ட முன்னோடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படிய சட்ட முன்னோடியை அறிமுகம் செய்கிறேன். 2026 ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்ட முன்வடிவு. மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2026 ஆண்டு தமிழ்நாடு வேளாண் விளைபொருள்களை சந்தைப்படுத்தல் முறைப்படுத்துதல் திருத்த சட்ட முன்வடிவு. மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆண்டு தமிழ்நாடு வேளாண் விளைபொருளை சந்தைப்படுத்துதல் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2026 ஆண்டு தமிழ்நாடு பிச்சை எடுப்பதை தடுத்தல் திருத்த சட்ட முன்வடிவு. மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆண்டு தமிழ்நாடு பிச்சை எடுப்பதை தடுத்தல் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2026 ஆண்டு தமிழ்நாடு பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்துதல் திருத்த சட்ட முன்வடிவு. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆண்டு தமிழ்நாடு பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்துதல் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது கொடுக்கப்பட்ட திருத்தங்கள் இன்று முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட வேண்டும். திருத்தங்களை முன்மொழிகின்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். திருத்தங்களை முன்மொழிகின்ற உறுப்பினர்கள் நான் கொடுத்துள்ள திருத்தங்களை முன்மொழிகிறேன் என்று சொன்னால் போதுமானது.
கொடுத்துள்ள திருத்தங்கள் பதிவு செய்து கொள்ளப்படும். அதற்கு பிறகு வழிமொழிகின்றவர்கள் நான் அதை வழிமொழிகிறேன் என்று சொன்னால் போதும். இந்த முறையை பின்பற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு ச. சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நான் கொடுத்துக்கிற மனுவுகளை முன்னிறுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, அதை வழிமொழிகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே.எம்.ஹெச். ஹசன் மௌலானா அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் மீது நன்றி தெரிவிக்கும் முறையில் நான் கொடுத்த திருத்தங்களை நான் முன்மொழிகிறேன். வழிமொழியது அதை நான் வழிமொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி இருக்கையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் எஸ்.பி. வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். நான் கொடுத்துள்ள திருத்தங்களை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, வெங்கடேசன் அவர்கள் கொடுத்ததை நான் வழிமொழிகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.